மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான ஆய்வக பரிசோதனைகள் எடுக்கணும், லேப் டெஸ்ட் என்னென்ன எடுக்கணும், இது ஃபர்ஸ்ட். இதுல முக்கியமா பார்த்தோம்னா சில சிம்டம்ஸ் நம்ம உடல்ல இருக்கும். ஏன்னா இவ்வளவு வருஷமா நம்ம கிட்னிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ வர நண்பர்கள் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, மேம் இந்த டெஸ்ட் மட்டும் எடுத்தா போதுமா, போன மாசம் இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எடுத்தேன், எப்படி நம்ம சுகருக்கு பண்றோமோ அதே மாதிரி இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எடுத்தேன், எனக்கு இது போதுமா, எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியல, அதனால நான் ரொம்ப அப்படியே விட்டுட்டேன் மேம், மெடிசன்லாம் எதுவும் எடுக்கல, சிம்டம்ஸ் எதுவும் தெரியல அப்படின்வாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியாத நபர்களுக்கு தான் பார்த்தோம்னா ரத்தத்துல அந்த கிரியாட்டினின், யூரியா, யூரிக் ஆசிட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப கிரியாட்டினின் லெவல் அப்படின்னு சொல்லும் போது 7-8 புள்ளியும் தாண்டி போயிட்டு இருக்கு, 12-13 வரைக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு எந்த மாதிரியான அறிகுறியுமே தெரியாம தான் இருக்கு. அதான் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ கிரியாட்டின் ஏறி இருக்கு, ஜிஎஃப்ஆர் ரேட் இவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு, மேம் எனக்கு எதுவுமே தெரிஞ்சாதானே நான் ஹாஸ்பிட்டலோ இல்ல டெஸ்டோ ஏதாவது போக முடியும், எதுவுமே தெரியல, நான் நார்மலா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும், பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறது நம்ம கவனிக்க முடியும். ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம சிறுநீரகங்கள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அணுகணும். சரி, இப்போ சிறுநீரகங்கள்ல பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் ஜிஎஃப்ஆர் அப்படின்ற ஒரு ரேட், நிறைய பேர் என்னன்னா இதை எடுக்கவே மறந்துடுறாங்க. கண்டிப்பா ஜிஎஃப்ஆர் ரேட் எடுத்து பார்த்தே ஆகணும். யூரியா ஒரு சைட் நம்ம பார்ப்போம், கிரியாட்டினின் பார்ப்பாங்க எவ்ரி மந்த். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணுவோம்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை டெஸ்ட் எடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்பேன். ஸோ அப்பதான் அந்த ஃபாலோக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 15 டேஸ்க்கு அப்புறம் வேற எதாவது மெடிசன் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ அப்ப ஜிஎஃப்ஆர், குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்ட்ரேஷன், அதாவது கிட்னில இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய, ஏன்னா கிட்னில பார்த்தோம்னா லட்சக்கணக்கான மைனூட் வெசல்ஸ், அதாவது குளோமருலர்ஸ் அப்படின்றது இருக்கு. இதுதான் நுண்ணிய வடிகட்டிகள் அப்படின்னு சொல்றோம். இது கொஞ்சம் கொஞ்சமா ரத்த ஓட்டம் இல்லாம குறைய என்ன ஆகும்னா சிறுநீரக பாதிப்புகள் 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அப்போ ஜிஎஃப்ஆர் ரேட் நார்மலா நமக்கு ஒரு 80க்கு மேல 70க்கு மேலயாச்சும் நிச்சயமாக இருக்கணும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல சிகேடி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா ஜிஎஃப்ஆர் ரேட் 20க்கும் குறைவா 8, 9, 10 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு மாதமும் நம்ம ரத்தத்துல யூரியா, கிரியேட்டினின் டெஸ்ட் எடுக்கும்போது ஜிஎஃப்ஆர் ரேட்டை மறக்காம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கேன்ல சொல்லியிருப்பாங்க, ஸோ 2 கிட்னியும் நமக்கு சுருக்கம் இருக்கா, எந்த அளவுக்கு அது சுருக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியரா நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெரியும். இதற்கு அடுத்த நம்ம நாடி பரிசோதனை பார்க்கும் பொழுது சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் பட்சத்தில் பித்த நாடியில் கபம் தொந்தமாகி இருக்கும். இது நாடி கரெக்டா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த டேர்ம். அதாவது பித்த நாடி அதிகரித்து அதனால வரக்கூடியதுதான் நம்ம அழல் பித்தம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிளட் பிரஷர் அதிகமாகி அதனோடு சேர்ந்து சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்ப பித்த நாடிகள் அதிகரித்து, பித்த நாடி அதிகரித்து அதனோட கபம் தொந்தமாகி இருக்கும் பட்சத்தில், அதாவது கபம் தொடர்பான பிரச்சனைகள், அதாவது நுரையீரல தண்ணி சேர்றது, அடிக்கடி கோல்டு, வீசிங் வர்றது, இந்த மாதிரியான ஆபத்துகளும் ஏற்படலாம். அப்போ டெஸ்ட் பார்க்கும்போது ஜிஎஃப்ஆர் எவ்வளவு இருக்குன்றத கவனமா அதை நம்ம டெஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். சரி, அடுத்ததாக ஜிஎஃப்ஆர் ரேட் ரொம்ப குறைவா இருக்குன்னா முதல்ல இன்னும் சிலர் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, உப்பு சேர்க்காம சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். கொஞ்சம் சேர்த்துக்கலாமா, ஒரு அரை உப்பு சேர்த்துக்கிட்டா, இன்னைக்கு மட்டும் இது சாப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஓகே, சரிங்க, உங்களுக்காக நான் ஓகேன்னு சொல்றேன். ஆனா உள்ள கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்க அகைன் நம்ம உப்பு சேர்த்து சாப்பிடுறதோ, அசைவ உணவுகள் சாப்பிடுறது, சிலர் ஆல்கஹால் டக்குன்னு எடுத்துருவாங்க. இவ்வளவு நாளும் ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்தேன், இப்ப இந்த சிறுநீரக பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு, நான் எப்படி ஆல்கஹால் எடுக்காம இருக்கிறது, இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டேங்க ஃபங்க்ஷனுக்கு. சோ அந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கும் போது நிச்சயமாக சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும்.
சரி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம அப்படிதான் கொடுக்குறோம். ஸோ இனிஷியலா வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கான மெடிசன்ஸ் வந்து எப்படி அவங்க பாடி அப்சர்வ் பண்ணுது, இல்ல கிரியேட்டின் ரேஞ்ச் ரொம்ப 10க்கு மேல இருக்கா, 15 days ஒன்ஸ் வந்து நம்ம தீவிரமான ஒரு கண்காணிப்புன்னு சொல்லலாம். ஸோ தீவிரமா 15 நாட்கள் வந்து அப்சர்ப்ஷன்ல வச்சுட்டு மெடிசன் வந்து தொடர்ந்து எடுக்கிறாங்களா, டயட் கரெக்டா எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கவனமாக பாத்துக்கிறோம். சரி, இப்போ ஜிஎஃப்ஆர் ரேட் எப்போ நமக்கு குறையுது, எந்தெந்த அறிகுறிகள் இருந்தா ஜிஎஃப்ஆர் ரேட் குறைஞ்சு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில சொல்லுவாங்க அதிகமான வியர்வை, உப்பு பூத்து வியர்வை. இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் 1 மாசம் மருந்து எடுத்துட்டேன், நல்லாவே கிரியேட்டின் பாயிண்ட் வந்து 2.8 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2.8 அளவுக்கு கிரியேட்டின் முந்தி இருந்ததை விட இப்ப எனக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் சிம்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வேர்வை வந்துச்சுன்னா வெள்ளையா அந்த பிளவுஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுல வெள்ளையா கோடுகளாக படிஞ்சிரும். இப்ப அந்த மாதிரி வியர்வை சுத்தமா இல்ல, கால் வீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிக்கா முன்னாடி இருந்த சிம்டம்ஸ் மெடிசன் எடுக்க சிம்டம்ஸ் வந்து நல்லா குறைஞ்சி ஹெல்த்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ வாந்தி வராமல் இருக்கிறது, கால் வீக்கம் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது அடைய ஆரம்பிக்கலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, உணவு முறையில உப்பு சேர்க்காம சாப்பிடுங்க, நான்வெஜ் எடுக்காதீங்க, கீரை வகைகள் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. யூரின்ல நிறைய நுரை வருதா, மைக்ரோ ஆல்புமினூரியாவா இருக்கும், புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும், ஆல்புமின் லீக்கேஜ் ஆகுது. ஸோ இமிடியேட்டா புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி உணவு முறையில நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். இதுல முக்கியமா நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ இங்க வந்து கியூர் ஆகுறாங்க பேஷண்ட்ஸ் வந்து, கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷமா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, கிரியேட்டின் அதிகமா இருக்கு, ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த மருந்துகள் ரொம்ப வீரியமான மருந்துகளா நம்ம கொடுக்குறோம். இப்ப சாதாரணமாக ஒரு தண்ணீர் விட்டான் கிழங்கு சிறுநீரகத்துக்கு நல்லது சாப்பிடுங்கன்னு சொல்றதை விட அத பல மூலிகை சாறு விட்டு உரியேற்றி மருந்தோட எஃபிகசியை அதிகரிச்சு வீரியம் படுத்தி அதை கொடுக்கும் போது அதோட பலன் இரட்டிப்பு மடங்காக இருக்கும். அப்போ பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம், ரத்த கொதிப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம். ஆல்ரெடி பிபிக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதோடைய சித்தா மெடிசன் சேர்த்து சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் கேட்குறது, மேம் ஆல்ரெடி நான் அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இந்த சிகிச்சைகள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் சித்த மருந்துகளை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். அதற்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப சிறுநீரக நோயாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சித்தா மருந்துகள் எடுக்கும்போது கால் வீக்கம் குறையிறது, உடல்ல அதிகமான வேர்வை இருக்கிறது, இது எல்லாமே குறைஞ்சி சிறுநீரகங்கள் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னில இருக்கக்கூடிய செல்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாமே பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். உணவு முறையில நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 2 காய்கறிகள் வந்து ஸ்பெஷலா நம்ம சாப்பிடலாம். கோவக்காய், கொத்தவரங்காய், இது வந்து நல்லா பொரியல் மாதிரி சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரியோ இல்ல அரைச்சி நம்ம சாறு மட்டும் எடுத்து, வேற எதுவுமே சேர்க்கக்கூடாது, சாறு மட்டும் கொஞ்சமா எடுக்கணும், 100 ml அது வந்து சாப்பிடணும். கொத்தவரங்காய், சுண்டைக்காய் வந்து தினமும் உணவுல சேர்த்துக்கலாம். நீர் சத்து நிறைய இருக்க காய்கறிகள், வாழைத்தண்டு உணவுல நிறைய எடுத்துக்கலாம். சுரைக்காய், பூசணிக்காய், இது எல்லாமே உணவுல தொடர்ந்து சாப்பிடணும். புரோட்டீன் வகை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் சுண்டல் வகைகள் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஒரு சின்ன கப்ல சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் சொன்ன ஆய்வக பரிசோதனை ஜிஎஃப்ஆர் முக்கியமா நம்ம எடுத்து பார்த்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சிறுநீரக பிரச்சனைகள் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தெரிந்தவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.